சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டு குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு யாரை போல் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனி குலதெய்வம் இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குலதெய்வம்னா எதிர்த்த வீட்டில் உள்ளவங்களுக்கு வேறு குலதெய்வமாக இருக்கும். அதுவும் குலதெய்வங்களில் ஒரு சிலருக்கு சாந்தமான பெண் தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். ஒரு சிலருக்கு உக்கிர தெய்வமான காளி தேவி இவங்கெல்லாம் குலதெய்வமாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஐயனார், சாஸ்தா இது போன்ற தெய்வங்கள் குலதெய்வமாக இருக்கும். ஒரு சிலருக்கு காவல் தெய்வங்களே குலதெய்வமாக இருக்கும். இப்படி குலதெய்வங்களில் பல வகையான குலதெய்வங்கள் இருக்கின்றன. இப்படி அனைத்து குலதெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஒவ்வொரு குல தெய்வமும் தன்னுடைய குல மக்கள் வீட்டிற்கு ரொம்பவே உரிமையோட வருவாங்க. அப்படி வரக்கூடிய உங்க குலதெய்வம் யாரை போல் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தையின் வடிவில் கட்டாயம் நம்ம வீட்டு குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும். எவ்வளவுதான் கம்பீரமான தோற்றத்தோட கம்பீரமான தெய்வமாக இருந்தாலும் நம் வீட்டிற்கு குழந்தை ரூபத்தில் அந்த தெய்வம் கண்டிப்பா வரும். என்னங்க அக்கம் பக்கத்துல உள்ள குழந்தைங்கள்லாம் வரதான் செய்யும். இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். குழந்தைகள் பொதுவாக ஒரு வீட்ல அதுவும் பச்சை குழந்தைலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பிறந்து ஒரு 5, 6 மாசம் ஆன குழந்தைங்கள்லாம் புதுசா ஒரு இடத்துல வந்து தூங்கவே மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது அப்படின்னா தான் நல்லா தூங்குவாங்க. அதே மாரி உங்க வீட்ல பிறந்த குழந்தைங்க கூட, உங்க வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருந்தா தான் அதுங்க நல்லா தூங்குவாங்க. இல்லன்னா திடீர்னு நைட்டு திடீர்னு எந்திரிச்சு அழுவாங்க. இது போல நடந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல நம்ம பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சுருக்கு பையில குலதெய்வ விபூதி எப்போதும் வச்சிருப்பாங்க. அத எடுத்து அந்த குழந்தைக்கு பூசி விட்ட உடனே கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சுரும். அதே தான் நீங்களும். உங்க வீட்டு குழந்தைங்களும் நைட்டு திடீர்னு எந்திரிச்சு அழுவுறாங்க. திடீர்னு ஒரு கெட்ட கனவுகள் அடிக்கடி வருது அப்படின்னா, உங்க வீட்டு குலதெய்வத்தின் விபூதியை எடுத்து பூசிக்கொள்ளுங்கள். அது சின்னவங்கலேருந்து பெரியவங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும். குழந்தை ரூபத்துல அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அக்கம் பக்கத்துல உள்ள குழந்தைங்க நம்ம வீட்டுக்கு வர்றதா? இல்ல நம்ம குடும்பத்திலேயே பிறக்கிற குழந்தைங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு உங்க வாழ்க்கை மாறுச்சு. அதேபோல அந்த குழந்தை கையால எத தொட்டாலும் அது ரொம்பவே செழுமையாவுது. ஒரு சின்ன செடி கூட அந்த குழந்தை கையால வைக்கும்போது நல்லா செழிப்பா வளருது. அப்படின்னா நீங்க 100% தெரிஞ்சுக்கோங்க. உங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தாலும் உங்க குலதெய்வமே உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கின்றது அப்படிங்கிறத. 2வதாக குலதெய்வம் யாரை போல் நம் வீட்டிற்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போதும் ஓடோடி வரக்கூடிய ஒரு தெய்வம்னா நம்ம குலதெய்வம் தான். 2வது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்துல கலந்துக்கிறதுக்கு நமக்காக வரக்கூடிய ஒரு உயிர் தெய்வம்னாலும் நம்ம குலதெய்வம் தான். அப்படி உங்களுக்கு துக்கமாக இருக்கும்போது உறவினர்கள் வழியில் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தைகள் உங்களுக்கு கொடுப்பதும் உங்க குலதெய்வமாக தான் இருக்கும். அதே போல ஒரு சபையில நீங்க ஒரு சந்தோஷமா இருக்கும்போது உங்க தோள தட்டி உங்க சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக யாரோ ரூபத்தில் உறவினர்களின் ரூபத்தில் வரக்கூடிய தெய்வமும் உங்க குலதெய்வம் தான். 3வதாக குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் ஒரு பிரசாதமாக உங்கள் வீட்டிற்கு வரும். ஒரு எலுமிச்சம் கனி மூலம் உங்கள் வீட்டிற்கு வரும். இது போன்ற பல ரூபங்களில் உங்க குலதெய்வம் உங்க வீட்டுக்கு வரும். உங்க குலதெய்வத்தையும், முன்னோர்களையும் ஒரு சேர உங்களால பார்க்க முடியும் அப்படின்னா, அதற்கு ஒரே இடம் உங்க குலதெய்வ எல்லை. அந்த குலதெய்வ எல்லையில உங்க முன்னோர்களின் சாயல்ல நீங்க நெறைய பேர பார்க்கலாம். இந்த எங்க பாட்டி மாரி இருந்தாங்க, இறந்த என் தாத்தா மாரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நெறைய பேரையும் பார்க்க முடியும். அவர்களின் ஆசீர்வாதத்தின் மூலம் உங்க குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் மற்றும் உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்று தர முடியும். அப்படி ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, அது உங்க குலதெய்வ எல்லை மட்டுமே. நான் நல்லாதாங்க குலதெய்வத்த வணங்குறேன். இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வருது. நான் என்னங்க செய்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி எடுத்துக்கோங்க. பௌர்ணமியில நிலைவாசல நல்ல சுத்தமான தண்ணீல தொடச்சு, நல்ல சந்தன, குங்குமம் பொட்டு வச்சு, 2 பக்கமும்
மண் அகல் விளக்கு இலுப்பெண்ணெய் ஊத்தி ஏற்றுங்க. அந்த மண் அகல் விளக்குக்கு முன்னாடி 2 வெற்றிலை, ஒரு பாக்கு வச்சு, அதன் மேல ஒரு வாசனை மலர் வைங்க. 2 விளக்குக்குமே 2 பக்கமும் வச்சுட்டு, உங்க பூஜை அறையிலயும் உங்க குலதெய்வ விளக்க ஏத்துங்க. ஏத்திட்டு, "எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்குமா, நீ வந்து எனக்கு சரி பண்ணு. நான் உன் எல்லைக்கு நான் அதுக்கப்புறம் என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வரேன். நீ தான் எனக்கு வரணும்." அப்படின்னு சொல்லி உரிமையோட அந்த தெய்வத்த கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்காக அந்த தெய்வம் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து கொடுக்கும். அது ஏங்க பௌர்ணமியில தான் செய்யணுமா? கண்டிப்பா பௌர்ணமியில் மட்டும் தான் செய்யணும். ஒரு சிலர்லாம் குலதெய்வ வழிபாடுனா அமாவாசையிலும் செய்யலான்னு சொல்றாங்களே. அமாவாசை அப்படின்னாலே அது முன்னோர்களுக்கு உரிய தினம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் இறந்த முன்னோர்களுக்கு தேவையானவற்றை செய்கிறோமோ, ஒரு முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தா குலதெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா, முன்னோர்கள் அப்படிங்கிறது நம்ம குலதெய்வத்தின் மூத்த பிள்ளைகள். அவர்களையும் நம்ம சந்தோஷப்படுத்தும்போது, குலதெய்வம் இன்னும் விரும்பி வந்து நமக்கு நம்ம வீட்ல வாசம் செய்வாங்க. அதனால அமாவாசை அப்படின்னா முன்னோர் வழிபாடு, பௌர்ணமி அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கே உரிய நாள். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. குலதெய்வம் சார்ந்த பதிவுகள் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா, நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் அதிகமாக வருகின்றது. கண்டிப்பா பாருங்க. உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் இருந்தா, உங்க குடும்பமே ரொம்பவே செழுமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில், மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.